இந்த மண் சரிவுக்கு பின்னால் ரொம்ப சோகமான ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சாம். அதாவது இருந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் ஒரே ஒருத்தர் இருந்திருக்கார். அவரோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் அவரோட அண்ணா வேர்ல்ட்ஸ் அண்ட் ஃப்ளைட் கிராஷில், அதாவது ஒரு பைலட்டாக ஃப்ளைட் கிராஷில் அவரும் இறந்துட்டார். இவர் இந்த இடத்துல தனியாக தான் இருந்திருக்கார். தான் போன பிறகு அந்த இடத்துல, அதாவது அந்த வீடு இருந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்ட் சேயிங்கண்டு சொல்லி கொண்டு இருந்திருக்கார். கடைசியில் இந்த மண் சரிவில் அவர் வீடோடு சேர்ந்து உள்ளே போயிட்டார். அவரை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே கைவிட்டுட்டாங்களாம். இது எந்த இடம்? இது வராக்கலை. ஒரு ஆள் செத்துட்டார். ஒரு ஆள் உள்ளுக்கு இன்னும் எடுக்கல. அது எப்படி எடுக்கிறது எப்படின்னு இது பஞ்சல் வந்துச்சு. அதில் அங்கிட்டு பஞ்சல், அது பஞ்சல், அது உடைஞ்சது பஞ்சல் தானே. இந்த இதுதான் அவன் வீடு. எது? நீங்களே தான் ஒரு வீடு காணி போன விட்டு அப்படியே மூடி இருக்கு. இதால போகணும். இப்போ இதெல்லாம் போயிட்டு தான் மேலே போகணும். அம்மோ அப்போ சரிதான். இப்படி இதே இப்படி என்ன நடந்தது இல்லை. ஓ, ஒரு வித்தியாசமான ஒரு காத்து. அதுதான் பிரச்சனை. மழை அடிச்சு, மழை சரிடா. மழை என்ன மழை? மழைக்கு இவர் சொல்றாரு இதை விட பெரிய பணினா வந்துருக்கேன்னு சொல்லி. ஒருத்தர் மட்டும்தானா? ஒருத்தர் மட்டும் இருக்காரு. விஜயதார் நினைக்கிறேன் அந்த டைமுக்கு வெளியில வந்திருப்பாங்களா இல்லையா? தப்பிச்சு வந்து ஒரு வீடு தான். ஒருத்தர் தனி வீடு, பெரிய தானி தேயிலை காஞ்சி ஒன்று. அவர் மட்டும்தான்.